Taste the Daily. ஒடிசா மாநிலத்தில் உயிரிழந்த மகனின் சடலத்தை தமிழகத்துக்கு கொண்டு வர முடியாமல் கோபிச்செட்டிப்பாளையத்தில் தாய் ஒருவர் தவித்து வருகிறார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியை சேர்ந்த பாப்பாக்கால் என்பவரின் மகன் தேவராஜ் கூலி வேலை செய்து வருகிறார். கணவர் இறந்துவிட்ட நிலையில் மகனும் தாயும் வசித்துள்ளனர். இந்த நிலையில் சில நாட்களுக்கு முன்பு தேவராஜ் தன் உறவினர்களுடன் ஒடிசா மாநிலம் பூரி ஜெகநாதர் ஆலயம் சென்றுள்ளார். சுவாமி தரிசனம் முடித்துவிட்டு வெளியே வந்தபோது தேவராஜுக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டு இறந்து போனார். இந்த தகவல் பாப்பாக்காலுக்கு தெரிவிக்கப்பட்ட போது கதறி அழுதார். இதற்கிடையே மகனின் சடலத்தை சொந்த ஊருக்கு கொண்டு வர அங்குள்ள ஆம்புலன்ஸ் நிறுவனங்கள் 1 லட்சம் ரூபாய் வரை கட்டணமாக கேட்பதால் மகனின் சடலத்தை சொந்த ஊருக்கு கொண்டு வர முடியாமல் தவித்து வருகிறார். தமிழக அரசு மகனின் சடலத்தை கொண்டு வர உதவி புரிய வேண்டும் என்றும் பாப்பாக்கால் கோரிக்கை வைத்துள்ளார். Taste the Daily.